நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவோராக இருந்தாலும் சரி, நீங்கள் இறுதியிலே வழிபட வேண்டிய ஒரே கடவுள் சிவபெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள். அந்த சிவபெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டால் என்ன கிடைக்கும்? பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்றான் வள்ளுவன். நீங்கள் பிறப்பில்லாம இருக்கணும். இந்த பிறவியே இறைவா எனக்கு போதும், மீண்டும் மீண்டும் இந்த மண் உலகிலே பிறந்து நான் துன்பத்தை அடைய வேண்டுமா? வேண்டாம். இந்த பிறவியோடு போதும் உன் திருவடியின் நிழல் கீழே நான் இருக்க வேண்டும் என்று நாம் வேண்ட வேண்டும் என்றால் அதை கொடுக்கின்ற ஒரே ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. காரணம், சிவபெருமானுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. தோற்றமும் மறைவும் இல்லாத ஒருவன் யார் என்றால் நம்முடைய சிவபெருமான் தான். அவனுக்கு எந்த தாயும் கிடையாது, எந்த தந்தையும் கிடையாது, அவனுக்கு இணையான ஒரு அறிவு பெற்றவனும் கிடையாது. மனிதர்களாகிய நாம் வாழ்க்கையிலே மூன்றை சந்திப்போம். ஒன்று அறியாமை, இரண்டாவது துன்பங்கள், மூன்றாவது மரணம். இந்த மூன்றை கடக்காமல் எந்த மனிதனாலும் வாழ முடியாது. அறியாமை என்றால் என்ன? ஒருத்தர் நல்லா பாடுறாருன்னு வச்சுங்க, நல்லா பாடுறவரால பாட்டு எழுத முடியாது, நல்லா பாட்டு எழுதுறவரால பாட முடியாது. ஒருத்தர் நல்ல இசை வல்லுநராக இருப்பாரு, ஆனா அவருக்கு பாடுகின்ற ஆற்றல் இருக்காது. ஆக இறைவன் இந்த மண் உலகிலே நாம் தாயின் கருவறையிலிருந்து எப்பொழுது மண்ணுக்கு விடுபடுகிறோமோ அப்பொழுதே நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துத்தான் அனுப்புகிறான். எந்த ஒரு மனிதனுக்கும் ஆற்றல் இல்லாமல் இந்த மண் உலகில் அவன் பிறக்க வைப்பது இல்லை. ஒருவனுக்கு இசைத்துறை இருக்கும், ஒருவனுக்கு மருத்துவத்துறை இருக்கும், ஒருவனுக்கு இயந்திரவியல் துறை இருக்கும். ஆனால் நாம் எந்த துறையிலே உயர்ந்தவர்கள் என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இறைவன் இந்த பூமியில பூட்ட வச்சிருக்கான், சாவிய நம்ம கையில கொடுத்துட்டான். உனக்குரிய பூட்டு எது என்பதை நீதான் கண்டுபிடிச்சு தேடணும். இறைவன் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டான், ஆனா உங்ககிட்ட ஒரு ஆற்றலை கொடுத்திருப்பான். சில பேருக்கு அந்த ஆற்றலை கண்டுபிடிப்பதற்கு ஆயுள் முழுவதும் கூட ஆகிவிடும். சில பேர் அந்த ஆற்றல் என்பதே தெரியாமலே மாண்டு போய் விடுவார்கள். இல்லை, தனக்குரிய பூட்டை திறக்காமல் அடுத்தவனுடைய பூட்டை திறந்து திறந்து சாவியும் ஒடிந்து போய் பூட்டும் தொலைந்து போய்விடும். ஆனால் மனிதனுக்கு ஒரு ஆற்றல். இப்போ உங்களுக்கு முன்னால நான் பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட எந்த பேப்பரும் கிடையாது. எப்படி என்னால பேச முடியுது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, 45 வயசுல தான் என்னால பேச முடியுங்கிற விஷயமே எனக்கே தெரியும். அதற்குரிய சூழல் கிடைக்கணும், அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கணும், இறைவனுடைய கருணை கிடைக்கணும். எவ்வளவும் இருந்தாதான் உன்னுடைய ஆற்றல் எது என்பது உனக்கு தெரியும். அதுவரை உனக்கு புரிபடாது. அந்த புரிந்து விட்டால் உனக்கு நீதான் உயர்வானவன். உன்னை வெல்வதற்கு உலகிலே ஒருவன் பிறக்க முடியாது. அதை கண்டுபிடிப்பதற்கு பெற்றோர்கள் உதவி செய்யும். பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்குது என்பதை பெற்றோர்கள் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு அவனை டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும்னு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணீங்கன்னா அந்த திறமைக்காக அவன் பிறக்கல. அப்படி அந்த திறமைக்கு பிறக்காதவனை நீங்க வற்புறுத்தினீங்கன்னா அவன் வாழ்க்கையே வீணா போயிடும். அவனுக்கு ஒரு திறமையை கண்டுபிடிச்சு நம்ம சொல்லணும். இப்ப மனிதர்களுக்கு 3 விஷயங்களை கடக்க முடியாதுன்னு சொன்னேன். ஒன்று அறியாமை. அறியாமை என்பது என்ன? இப்ப நான் பேசுறேன்னா என்ன பாட சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. பேசுறதுதான் என் தொழில், அதைத்தான் செய்யணும். அப்ப பாடுவதில் நான் அறியாமை உள்ளவனாக இருக்கிறேன். இப்ப அந்த அறியாமை என்பது என்னிடம் இருக்கிறது. இரண்டாவது நரை, திரை, மூப்பு, பிணி. இது எல்லா மனிதருக்கும் வந்தே தீரும். நம்மிடம் உள்ள இளமை என்பது எல்லா காலத்துக்கும் இருக்குமா? இருக்காது. நீங்க கேட்கலனாலும் மூப்பு என்பது உங்களை வந்தே தீரும், நரைமுடி என்பது வந்தே தீரும்,
கண் பார்வை என்பது குறைந்து கொண்டே போகும், வயது என்பது கூடிக்கொண்டே போகும், உடலுக்குள்ளே நோய் வந்து கொண்டே இருக்கும். இவற்றை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நரை, திரை, மூப்பு, பிணி இவை உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். மரணம் என்பதும் ஒரு நாள். நான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, தினந்தோறும் நான் வாக்கிங் போறேன், இயற்கை உணவுகளை உட்கொள்றேன், எல்லாம் சரி, எனக்கு மரணம் வருமா வராதான்னா உனக்கும் ஒரு நாள் வந்தே தீரும். பிறந்தவர்கள் அனைவருமே இந்த மண் உலகிற்கு சென்றே தீரணும். இப்ப இந்த மூன்றும் இல்லாதவன் யார்? அறியாமை அற்றவன், நரை, திரை, மூப்பு, பிணி போன்று இல்லாதவன், மரணமே இல்லாதவன். அப்படி நீங்க கொஞ்சம் உங்க மனக்கண் முன்னால் தேடி பாருங்க, எந்த கடவுள் வந்து நிக்கிறான்னு. நீங்க எல்லா கடவுளையும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அறியாமை அவனுக்குள்ள இருக்கும். ஒரு கடவுள் அவதாரம் எடுத்திருப்பாரு, சரையு நதியில போய் தற்கொலை பண்ணியிருப்பார். இன்னொரு கடவுள் அவதாரம் பண்ணியிருப்பாரு, கடைசி காலத்துல ஒரு வேடன் விட்ட அம்பால் தன் உயிரை மாய்த்து கொண்டிருப்பார். இவர்கள் எல்லாம் கடவுள்களா? தன்னையே, நான் எந்த கடவுளையும் குறை சொல்றதுக்காக சொல்ல பையன், அது என்னுடைய நோக்கமும் அல்ல. நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டாலும் அது உங்கள் பிறவி செய்த பாவம். என்றைக்கு நீங்கள் சிவபெருமானை வணங்குகிறீர்களோ அப்பொழுது இந்த பிறவியில் நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் என்று பொருள். எந்த மூன்றும் இல்லாத ஒருவன் யார்? மரணமே அடையாதவன் யார்? சிவபெருமான் ஒருவன். நரை, திரை, மூப்பு, பிணி என்பது அணுகாதவன் யார்? சிவபெருமான். எந்த தாயின் வயிற்றிலும் பிறக்காதவன் யார்? சிவபெருமான். அப்படியான நீங்க யார வணங்கணும்? பிறந்து இறக்கின்ற தெய்வங்களையா, பிறவா யாக்கை பெரியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையா என்பதை நாம யோசிச்சு யார வணங்கணும்ன்றது இன்றைக்கு நீங்க முடிவு பண்ண. இந்த மகா சிவராத்திரியில் இன்னொரு சிறப்பு, அதாவது காலத்தின் ஆதரை பார்த்தீங்கன்னா காளகஸ்தி, அங்கே இருக்கக்கூடிய பெருமான் குடிமநாதர் மலைக்கு மேல. அப்படி மலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குடிமநாதருக்கு கண்ணப்பன் என்ற ஒரு வேடன் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்க போறார். அப்பொழுது சிவபெருமான் கண்ணிலிருந்து குருதி வடிகிறது. அவனுக்கு அது கல்லுன்னு நினைக்கல, அவன் அதை ஒரு கடவுளாக பார்த்தான். இறைவனுடைய கண்ணிலே ரத்தம் வடிகிறதே என்று என்ன பண்ணா, படிப்பறிவு இல்லாத அந்த வேடன் தன் கண்ணையே பிடுங்கி இறைவனுக்கு பொருத்தினான். ஆண்களிலே உயர்ந்த பக்தி யார் என்றால் அது கண்ணப்பன். அவன் கண் அப்பியதால் கண்ணப்பன் என்று பெயர். அவன் கண்ணை அப்பி சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்த நாள் இந்த மகா சிவராத்திரி. கண்ணப்பர் 6 நாள்ல முக்தி பெற்றார். அவர் செஞ்சது வேற ஒண்ணும் இல்லை, சிவபெருமானுக்கு பன்னிக்கறியை எடுத்துன்னு போய் படைச்சாரு. அங்க இருந்த அர்ச்சகர் சிவகோச்சாரியார் என்ன பண்ணுவார்னா பொங்கலை படைப்பார். ஆனா சிவபெருமானுக்கு பன்னிக்கறியும் சரி பொங்கலும் சரி ஒன்றாக நினைத்து கொண்டிருந்தான். அவர் பூஜையிலே சிவ ஆகமப்படி பூஜை பண்ணார். இவனுக்கு பூஜை முறையெல்லாம் தெரியாது கண்ணப்பனுக்கு. அவன் பன்றிக்கறியை கொண்டு போய் படைத்தான். அந்த கல்லினுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வடிந்த காரணத்தினால் இவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய கண்ணை பிடுங்கி அப்பினான். உலகத்தில் யாருக்குமே 6 நாளிலே முக்தி கிடையாது. படிப்பறிவு இல்லாத பாமரனாகிய அந்த கண்ணப்பனுக்கு 6 நாளிலே சிவபெருமான் முக்தி பெற்றை அடங்கினார். ஆக சிவபெருமானுக்கு முன்னால நான் படிச்சவன போய் ஆணவத்தோடு நிற்காத, நான் பாமரன் என்று ஒதுங்கி நிற்காத. உன் உள்ளத்தில் இருக்க வேண்டியது அன்பு ஒன்றுதான். இந்த உலகத்து உயிர்களின் மீது நீ செலுத்துகின்ற பேர் அன்புதான். நீ இறைவனை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இறைவனே உன்னை நோக்கி வருவான். ஆரம்ப நிலைதான் நீங்கள் ஆலயத்திற்கு வருவது. உங்கள் அன்பு மிகுதியால் நீங்கள் இருக்கு இடம் தேடி பெருமானே வருவான். வருவதற்கு காரணம் நீங்கள் இந்த உயிர்கள் மீது செலுத்துகின்ற பேர் அன்பின் காரணமாக. அன்பும் சிவமும்
இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார். அன்பே சிவமாக ஆறும் அமர்ந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்பு தாங்க சிவம், வேற ஒன்னும் தேவையில்லை உங்களுக்கு. கணவன் மனைவி மீது செலுத்துகின்ற அன்பு, மனைவி கணவன் மீது செலுத்துகின்ற அன்பு, இருவரும் சேர்ந்து தம் பிள்ளைகள் மீது செலுத்துகின்ற அன்பு, இந்த அன்புதான் இறைநிலையை நோக்கி உங்களுக்கு காட்டுகின்ற பாதை எதுவென்றால் அன்பு ஒன்றுதான். அந்த அன்பின் வழியது உயிர்நிலை. அக்திலார்க்கு என்புதோல் போர்த்திய உடம்பு என்றான் வள்ளுவர். அன்புதாங்க இந்த உலகத்தை நம்மை வாழ்விக்க வைத்தது. 6 அறிவு நமக்கு எதுக்கு இருக்குதுன்னா, மற்ற உயிர்களுக்கு 5 அறிவு தான், மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. காரணம், அவனுக்கு 6ஆம் அறிவு என்பது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவின் பார்பட்டு அவன் இந்த உலக உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எண்ணம். அடுத்து மகா சிவராத்திரிக்கு இன்னொரு உதாரணம். வேதாரண்யம் என்று ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வேதாரண்யத்துல என்னன்னா, 2 கதவுகளும் மூடப்பட்டு இருக்கிறது ஆலயத்துல. வேதங்களால் அந்த ஆலயம் மூடப்பட்டதை திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்தரும் போய் பதிகம் பாடி அந்த ஆலய கதவை திறந்தார்கள். திருவருட்செல்வர்னு ஒரு பழைய படம், அதை பார்த்திருந்தீங்கன்னா இந்த காட்சி உங்களுக்கு புரியும். அப்பேற்பட்ட கோயில்ல நெய்யில தீபம் ஏற்றி வைப்பாங்க. இரவு முழுக்க தீபம் எரியும். இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய நெய்யை திருடி சாப்பிட்றதுக்கு ஒரு எலி வரும் தினந்தோறும். வந்து என்ன பண்ணுனா, அந்த அகல் விளக்குல இருக்கக்கூடிய நெய்யை சாப்பிட்டு போயிடும். இதுதான் அதனுடைய வேலை. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, அந்த தீபமானது அணைய போகின்ற தருணம், விளக்கு அணைய போகுது. அது தன்னை எரியாமல் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அகல் விளக்க கொஞ்சம் தாண்டி குதிக்கும் போது தன்னுடைய கால் நகத்தால் அந்த அகல் விளக்கில் இருந்த திரியானது தூண்டப்படுது. தூண்டனதுனால என்ன ஆச்சுன்னா, அணைய போகின்ற விளக்கு எரிய ஆரம்பிச்சு. ஒரு சாதாரண எலி ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்திலே அணைய போகின்ற விளக்கை தூண்டி விட்ட காரணத்தினால் கிடைத்த பதவி என்ன தெரியுங்களா? அவன் அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தான். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்கல்ல, அந்த ஓணம் பண்டிகை என்பதே அந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரும் விழா. ஒரு எலிக்கே இறைவன் இந்த கருணை காட்டுறான்னா, காலையில எழுந்து ஒரு அடியாருக்கு உணவு கொடுத்தீங்கன்னா உங்களை எந்த நிலையில் கொண்டு போய் இறைவன் வைத்திருப்பான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும். சூரிய அஸ்தமனம் என்பது 6 மணிக்கு தொடங்குது. 6 மணியிலிருந்து 9 மணி வரை முதல் கால பூஜையின் பேரு. இந்த முதல் கால பூஜை என்பது 6 மணியிலிருந்து 9 மணி வரை. இதை பிரம்மன் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம். இந்த காலகட்டத்திலே சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபடுதல். திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அந்த முதல் கால பூஜை சோமாஸ்கந்த மூர்த்திக்கு தான் அந்த வழிபாடு. இந்த வழிபாட்டுல நான் கலந்துக்கிட்டேங்க. என் நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு என்னுடைய வருமானத்தெல்லாம் தொலைச்சிட்டு இன்னைக்கு ஒரு நாள் சிவனுக்காக சிவராத்திரிக்காக நான் வந்திருக்கேன். எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த முதல் கால பூஜையில கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுல நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கலாம். மகளோட பிரச்சனை இருந்திருக்கலாம். மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை இருந்திருக்கலாம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் கூட பிரச்சனை இருந்திருக்கலாம். இவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் இந்த முதல் கால பூஜையில் உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணணும்னா, 5 எழுத்து மந்திரம், நமச்சிவாய என்கிற மந்திரம், சிவாய நம என்கிற மந்திரம். எனக்கு அதிகமா தேவாரமும் தெரியாது, திருவாசகமும் தெரியாதுன்னா கவலையே படாது. இந்த 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே இறைவனுடைய செவிகளுக்கு போய் அது கேட்கும். சரிங்க, இப்படி சொல்லிட்டீங்க, நமச்சிவாயனா என்ன பொருள் அது தெரியணும் இல்ல? சிவாய நமனா என்ன பொருள், நமச்சிவாயனா என்ன பொருள்? ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் இருக்கிறது. நா என்று சொன்னார் திரோதன மலம் என்று பெயர். மா என்று சொன்னால் ஆணவம் மலம். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன். என்னவோ தத்துவத்தை சொல்றீங்களேன்னு குறிப்பிடாம இருந்துடாதீங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றேன். சி என்று சொன்னால் சிவம்.
வா என்று சொன்னால் சக்தி, யா என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் யா என்ற எழுத்திலே அடங்கும். இப்ப இந்த 5 எழுத்து இருக்குது. நா என்பது திரோதன மலம். அதாவது என்னன்னா, திரோதன மலம் என்பது என்னவென்றால் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு மறைப்பு சக்தி. இறைவனை வழிபடாமலே நாம இருக்கிறோம்னா அதுக்கு மறைப்பாக இருந்து இறைவனுக்கு முன்னால் நமக்கு திரையாக இருப்பது நமக்கு இருக்கக்கூடிய செல்வ திமிர். ஒருவனுக்கு பணம் அதிகமா இருக்குதுன்னு திமிர் இருக்கும், இன்னொருவனுக்கு நான் பேரழகனாக இருக்கிறேன் திமிர் இருக்கும், ஒரு பெண்ணுக்கு நான் பேரழகி என்ற திமிரும் இருக்கும். இந்த திமிர் தான் இறைவனுக்கும் உனக்குமான மறைப்பாக இருப்பது. இது மறைப்பு சக்தி. நான் மா என்று சொன்னால் ஆணவ மலம். ஆணவ மலம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் நான் இல்லைன்னா இந்த விழாவே நடக்காது, நான் இல்லைன்னா இந்த பூஜையே நடக்காது, நான் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காது. எதற்கெடுத்தெல்லாம் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாயோ அதுவரையில் ஒரு நாளும் நீ இறைவனை அடைய முடியாது. எது எடுத்தாலும் நீங்க என்ன சொல்லணும்னா இது இறைவனால் நிகழ்ந்தது, அவன் அருளாலே நிகழ்ந்தது என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நான் என்ற ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். இதுதான் மா. சி என்பது அந்த சிவபெருமான், வா என்பது அந்த உமையவள், யா என்பது உயிர். இப்ப பாருங்க, பின்னால இருந்து வாங்க. யா என்பது உயிர், வா என்பது சக்தி, சி என்பது சிவம். இந்த மூன்றும் இணைய வேண்டும் என்றால், ஒரு கோட்டிலே இணைய வேண்டும் என்றால் எது தடுத்து நிறுத்துகிறது? அந்த நா என்கிற எழுத்தும் மா என்கிற எழுத்தும் தான் இந்த உயிரானது உமையவளோடும் சிவனோடும் சேராமல் தடுத்து நிறுத்துகிறது. இதை புரிந்து கொள்வதற்குத்தான் நாம் நமச்சிவாய என்கிற மந்திரத்தை சொல்றோம். இது முதல் மந்திரம். இப்ப கோயிலுக்கு முதல் கால பூஜைக்கு வந்துட்டீங்க, உங்க மனசுக்குள்ள எங்க வேணாலும் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுங்க. அடுத்த மந்திரம் சிவாய நம என்ற மந்திரம். இப்போ முதல்ல சொன்ன மந்திரத்துக்கு பேரு ஸ்தூல பஞ்சாட்சரன் பேரு. இது சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தான் புரியும், நான் ரொம்ப டீப்பா போனா போர் அடிச்சு மாதிரி ஆயிடும். ஸ்தூல பஞ்சாட்சரன் பேரு. ஸ்தூலம் என்றால் இந்த உடல், இந்த உடலை காப்பதற்கான ஒரு பஞ்சாட்சர மந்திரம். சிவாய நம என்கிற மந்திரம் என்னன்னா அதே பொருள்தான். சி என்றால் சிவம், வா என்று சொன்னால் சக்தி, யா என்று சொன்னால் உயிர். இப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு அடுத்த நிலையில் தான் நம்முடைய மறைப்பு சக்தியும் ஆணவமும் எங்க போயிடுது? சிவன் முதலாகவும் சக்தி இரண்டாவதாகவும் மூன்றாவதாக நம்முடைய உயிரும் இருக்கின்ற பொழுது முன்னால் இருந்த அந்த ஆணவ மலமும் மறைப்பு சக்தியும் இப்ப நமக்கு பின்னால போயிடுது. பின்னால போனதுனால என்ன ஆகும்னா நாம் இறை நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றும். சிவாய நம என்ற மந்திரத்தை அதிகபட்சமா வெளியில உச்சரிக்க கூடாது. நமச்சிவாய மந்திரத்தை வாய் திறந்து சொல்லலாம். சிவாய நம என்ற மந்திரத்தை வாய் மூடி மௌனியாக நம் இதயத்திற்குள் இறைவன் இருக்கிறான். இதயம் ஒன்றுதான். நமக்கு உடல் உறுப்புகள் இரண்டு இரண்டாக இருந்தாலும் இறைவன் நமக்கு இதயத்தை ஒன்றாக வச்சுக்கிறான். ஏன்னா தேவைப்படும் போது ஒன்ன மேல கூப்பிட்டு போனா அதை ஒரே அழுத்தினான்னா அந்த பட்டனை இதயம் நின்னுடும், ஈஸியா ஒன்ன கூப்பிட்டு போயிடும். அதுக்குத்தான் இறைவன் தகுந்த ஏற்பாடோடு இதயத்தை ஒன்றாக வைத்தான். அந்த இதயத்திற்குள்ளே நடனமாக லப் டப் என்ற ஓசையை நம் இதயத்திற்குள்ள வச்சான். அந்த லப் டப்ன்றது வேற ஒண்ணும் இல்லை, சிவபெருமானுடைய நடனம் தான் அந்த லப் டப் என்கிற ஓசை. இப்போ நம்ம உடலுக்குள்ள சிவபெருமான் எங்க இருக்கிறான்னு கேட்டா நம் இதயத்திற்குள் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறார். எப்படி சிதம்பரத்திலே சிவபெருமான் ஆடிக்கொண்டு இந்த உலகத்தை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறானோ அப்படி நம்மை சிவபெருமான் எங்கிருந்து இயக்கி கொண்டிருக்கிறான் என்றால் இதயத்திற்குள் இருந்து கொண்டு லப்டப் என்ற ஓசையோடு நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான். அதுவரையில் நாம் சிவம்,
அந்த இயக்கம் நின்று விட்டால், அந்த பட்டனை சிவபெருமா அழுத்திட்டான்னா அன்றையிலிருந்து நீங்கள் சிவம் கிடையாது. என்ன யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சவம். சிவமாக இருக்கிற நீங்கள் அந்த சீயினுடைய மேற்கொம்பை எடுத்து விட்டால் நீங்கள்லாம் சவமாக மாறிவிடுவீர்கள். அப்படியான இந்த வாழ்க்கையிலே அடுத்தவனை ஏமாற்றலாம், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கலாம். இப்படியெல்லாம் என்ன நமக்குள்ள மேலோங்கி இருக்கு. ஒருவருடைய மனதிலே பொறாமை, காமம், குரோதம், லோபம், மாச்சரியம் இவற்றையெல்லாம் நீக்கினாதான் அந்த உள்ளமானது சுத்தமாகும். சுத்தமாகின்ற இடத்தில்தான் இறைவன் வந்து உட்காருவான். அழுக்கு மனசுக்குள்ள இருந்தா அந்த இடத்துல இறைவன் வரமாட்டான். பொறாம பிடிச்சவன் இதயத்துக்குள்ள இறைவன் வந்து உட்கார மாட்டான். அதனால் இந்த பிறவி பெருங்கடலையும் கடக்கணும், பிறவா நிலையையும் அடையணும்னா நாம சிவபெருமான சிந்தைக்குள்ள வைக்கணும்.